வெல்கம் டு சினிமா சென்ட்ரல். இன்னைக்கு 17 ஜூலை இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய பிறந்தநாள். இந்த எபிசோட் அவருக்கான ஒரு பிறந்தநாள் ஸ்பெஷல் சொல்லலாம். 1977 வருடம் 16 வயதிலே படத்துல தொடங்கின பாரதி ராஜாவுடைய அலை இன்னைக்கு பாத்தீங்கன்னா 43 வருடம் கடந்தும் இன்னும் தமிழ் சினிமால அடிச்சுட்டே இருக்கு. அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு மிகப்பெரிய இயக்குனர் தான் நம்முடைய இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள். இந்த 43 வருஷத்துல 42 படங்கள் அவர் இயக்கியிருக்காரு. அதுல 33 படங்கள் வந்து ஸ்ட்ரெயிட் தமிழ் படங்கள், மீதி 9 படங்கள் பாத்தீங்கன்னா அவருடைய படங்களே அவர் ரீமேக் பண்ணியிருந்தாரு. இந்த 33 படங்கள்ல எத்தனை படங்கள் நினைச்சு பாருங்க. அவ்வளவு பெரிய கான்ட்ரிபியூஷனை தமிழ் சினிமாவுக்கு அவர் பண்ணியிருக்காரு. 16 வயதிலே படம் தொடங்கி அதுக்கு பிறகு அவருடைய படங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கிழக்கே போகும் ரயில், புதிய வார்ப்புகள், அலைகள் ஓய்வதில்லை, அப்புறம் முதல் மரியாதை அப்படின்னு வரிசையா மிகப்பெரிய ஹிட் படங்களை அவர் கொடுத்திருக்காரு. அதை விட முக்கியமான விஷயம், தமிழ் சினிமால ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு. அவருடைய பிறந்த நாள் தான் 17 ஜூலை. தமிழ் சினிமாவே அவரை கொண்டாடணும். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷனை நம்முடைய இயக்குனருமையும் பண்ணியிருக்காரு. தமிழ் சினிமாவுக்கு பாரதி ராஜா ஐயாவுடைய கான்ட்ரிபியூஷன் என்னென்ன அதை பத்தி நான் விரிவா சொல்ல போறேன். பாரதி ராஜா அவர்கள் 42 படங்களை இயக்கியிருக்காரு. அதுல 33 படங்கள் வந்து ஸ்ட்ரெயிட் தமிழ் படங்கள் சொல்லியிருக்கேன். அந்த 33 படங்களும் தமிழ் சினிமால முக்கியமான படங்கள் தான். ஆனா அதுல ஒரு 20 படங்களை நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். அந்த 20 படங்களையும் காலங்காலமா தமிழ் சினிமா பேசிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட படைப்புகளை தான் பாரதி ராஜா அவர்கள் உருவாக்கி இருக்காரு. அதுல 1977 அவர் அறிமுகமான 16 வயதிலே படம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை தமிழ் சினிமால ஏற்படுத்துச்சு. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த படத்துடைய தாக்கம் இன்னைக்கு வரையும் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. அவ்வளவு பெரிய ஒரு தாக்கம், அதாவது எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தையே தமிழ் சினிமால கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சது. அதுவரையும் பாத்தீங்கன்னா தமிழ் சினிமால வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையிலே செட்ட போட்டு படங்கள் எடுத்திருந்தாங்க. முதல் முறையா அவுட்டோர் போய் எடுத்த படம் பாத்தீங்கன்னா அது அன்னக்கிளி. ஆனா கலர்ல எடுக்கப்பட்டு பெருசா பேசப்பட்டு பெரிய விருதுகளை வாங்கின படம் 16 வயதிலே. கமலஹாசன், ஸ்ரீதேவி, ரஜினிகாந்த் அப்படின்னு 3 முக்கியமான கேரக்டரும் பிரமாதமா நடிச்சிருப்பாங்க. இன்னைக்கு தமிழ் சினிமா ரொம்ப ரியலிஸ்டிக்கா யதார்த்தமான படைப்புகளை படைக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கெல்லாம் அடிப்படை யாருன்னு பாத்தீங்கன்னா அது இயக்குனருமே பாரதி ராஜா அவர்கள் தான். அவருக்கு பிறகுதான் நிறைய பேர் கிராமத்துக்கே போய் படம் எடுக்க ஆரம்பிச்சு அந்த யதார்த்தத்தை காமிக்க ஆரம்பிச்சாங்க. 16 வயதிலுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு பாத்தீங்கன்னா பாரதி ராஜா அவர்கள் வந்து தொடர்ந்து ஹிட் படங்களா கொடுத்துட்டு வந்திருந்தாரு. அவருடைய கரியர்ல முக்கியமான 20 படங்கள் என்னென்ன பாத்தீங்கன்னா 16 வயதிலே படத்து பிறகு கிழக்கே போகும் ரயில், அதுவும் ஒரு மாபெரும் வெற்றி படமா அமைஞ்சது. அதுல சுதாகர், ராதிகா அறிமுகமாயிருந்தாங்க. அந்த படமும் மிக பெருசா பேசப்பட்டது. அதுக்கு பிறகு வந்த படம் சிங்கப்பூர் ரோஜாக்கள். அந்த படமும் ஒரு ட்ரெண்ட் செட்டரா மாறிச்சு சைக்கோ கில்லர் படங்களுக்கு. கமலஹாசனும் ஸ்ரீதேவியும் அவ்வளவு பிரமாதமா நடிச்சிருப்பாங்க அந்த படத்துல. அந்த படத்தை பிறகு வந்த படம் புதிய வார்ப்புகள். இந்த படத்துல பாத்தீங்கன்னா கே பாக்யராஜ் நடிகர் அறிமுகமானாரு. ரதியும் அதுல வந்து அறிமுகமானாங்க. அந்த படமும் ஒரு பெரிய வெற்றி படம். அதுக்கு பிறகு வந்த படம் நிறமாறாத பூக்கள். அந்த படத்துல விஜயன் அறிமுகமாயிருந்தாரு. விஜயனோட சேர்ந்து சுதாகர், ராதிகா நடிச்சிருந்தாங்க. ஒரு புதுமையான காதல் படமா அந்த படம் அமைஞ்சது. இந்த படத்துக்கு பிறகு பாரதி ராஜா அவர்கள் கொடுத்த ஒரு மாபெரும் வெற்றி படம் எதுன்னு பாத்தீங்கன்னா அது அலைகள் ஓய்வதில்லை. கார்த்திக், ராதா அறிமுகமான படம். இந்த படமும் தமிழ் சினிமால ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின படம். அடலசன் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சின்ன வயசு இருக்கிற பசங்க வந்து காதலிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான படமா அலைகள் ஓய்வதில் படம் அமைஞ்சிருது. அதுக்கு பிறகு பாரதி ராஜா அவர்கள் கொடுத்த படம் எதுன்னு பாத்தீங்கன்னா டிக் டிக் டிக். கமலஹாசன் நடிப்புல ஒரு புதுமையான ஒரு படமா இருந்தது. ஒரு நல்ல அருமையான த்ரில்லர் படமா அமைஞ்சது. டிக் 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 படத்தினுடைய வெற்றிக்கு பிறகு பாரதி ராஜா அவர்கள் கொடுத்த முக்கியமான படம் எதுன்னு பாத்தீங்கன்னா மண்வாசனை. இந்த படத்துல பாண்டியனும் ரேவதியும் அறிமுகமாயிருந்தாங்க. இந்த படத்தினுடைய வெற்றிக்கு பிறகு பாரதி ராஜா அவர்கள் திருப்பியும் வந்து பாண்டியன் ரேவதியை ரிப்பீட் பண்ணி ஏவிஎம்மின் புதுமை பெண் அப்படின்ற பேர்ல வெளிவந்த இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி படம். ஒரு பெருசா பேசப்பட்ட ஒரு படமா இருந்தது. புதுமை பெண் படத்துக்கு பிறகு பாரதி ராஜா அவர்கள் திருப்பியும் கமலஹாசன் அவர்களோட இணைந்து ஒரு கைதியின் டைரி படத்தை கொடுத்திருந்தாரு. ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா கமலஹாசன் அவர்கள் கரியரிலும் பாரதி ராஜா அவர்கள் கரியரிலும் இருந்தது. இந்த படத்தினுடைய வெற்றிக்கு பிறகு பாரதி ராஜா அவர்கள் சிவாஜி அவர்களோட முதல் முறையா இணைஞ்ச படம் முதல் மரியாதை. சிவாஜி அவர்களுக்கு ஒரு நல்ல பேரை கொண்டு வந்து கொடுத்தது. பாரதி ராஜா அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பேரு கொடுத்தது. முதல் மரியாதை படத்துக்கு பிறகு பாரதி ராஜா அவர்கள் சத்யராஜோட இணைந்து கடலோர கவிதைகள் அப்படின்னு ஒரு படத்தை கொடுத்திருந்தாரு. அந்த கடலோர கவிதைகள் படத்துல தான் ரேகா அறிமுகமாயிருந்தாங்க. அந்த படமும் ஒரு பெரிய வெற்றி படமா மாறுச்சு. அதுக்கு பிறகு வந்த முக்கியமான படம் வேதம் புதிது. இந்த படத்திலேயே வந்து பாரதி ராஜா அவர்கள் வந்து சத்யராஜ் ரிப்பீட் பண்ணியிருந்தாரு. ஜாதி வெறியை பத்தி பேசி ஒரு பிரமாதமான கருத்து சொன்ன படம் வேதம் புதிது. இந்த படத்துக்கு பிறகு தமிழ் சினிமால இன்னொரு பாசமலரா கிழக்கு சிவிலை படம் வந்தது. இந்த கிழக்கு சிவிலை படத்துல விஜயகுமார், ராதிகாவும் எப்படி சிவாஜியும் சாவித்திரி நடிச்சாங்களோ அதே மாதிரி பிரமாதமா அண்ணன் தங்கச்சி கேரக்டர் நடிச்சிருந்தாங்க. நெப்போலியன் ராதிகாவுடைய கணவரா நடிச்சிருந்தாரு. ஒரு அருமையான வில்லேஜ் பேக்டிராப்ல பிரமாதமான ஒரு அண்ணன் தங்கச்சி கதையை கிழக்கு சிவிலை படத்துல பாரதி ராஜா அவர்கள் நமக்கு கொடுத்திருந்தாரு. கிழக்கு சிவிலை படத்துக்கு பிறகு அவருடைய கரியர்ல மிக முக்கியமா அமைச்ச படம் பாத்தீங்கன்னா அது கருத்தம்மா. அதாவது முக்கியமான ஒரு கருத்தை அந்த படம் சொல்லி இருந்தது. என்ன காரணம் பாத்தீங்கன்னா பெண் சிசு கொலை தமிழ்நாட்டில் மிக பெருசா பரவலா இருந்த காலகட்டத்தில் பாரதி ராஜா
அவர்கள் அதுக்கு எதிராக ஒரு படத்தை கொண்டு வந்து பெண்களும் மிக முக்கியமான சாதனைகளை பண்ண முடியும், மிகப்பெரிய லெவல்ல வர முடியும் அப்படின்றத கருத்தம்மா படத்துல ஆணித்தரமா பாரதி ராஜா அவர்கள் சொல்லி பெரிய வெற்றியை கொடுத்திருந்தாரு. கருத்தம்மா படத்துடைய மாபெரும் வெற்றிக்கு பிறகு பாரதி ராஜா அவர்கள் கொடுத்த ஒரு மிக முக்கியமான படம் எதுன்னு பாத்தீங்கன்னா அது அந்தி மந்தாரை. அந்தி மந்தாரை படத்துல விஜயகுமார் அவர்களும் ஜெயசுதா நடிச்சிருந்தாங்க. தேசிய விருது பெற்ற ஒரு முக்கியமான படமா அமைஞ்சது. பாரதி ராஜா அவர்களுடைய கரியர்ல ஒரு புதுமையான படமா அந்த படம் அமைஞ்சது. பாரதி ராஜா அவர்கள் இயக்கிய படங்கள்ல அடுத்த முக்கியமான படமா தாஜ்மஹால் அமைஞ்சது. தாஜ்மஹால் படத்துல பாரதி ராஜா அவருடைய மகனான மனோஜ் அறிமுகப்படுத்தியிருந்தாரு. அவரோட சேர்ந்து ரியாசன் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு கதையை மணிரத்னம் அவர்கள் எழுதியிருந்தாரு. அவ்வளவு ஒரு முக்கியமான படமா அமைஞ்சது. காதலுக்கே ஒரு முக்கியமான படமா தாஜ்மஹால் அமைஞ்சது. தாஜ்மஹால் படத்துக்கு பிறகு பாரதி ராஜா அவர்களுக்கு ஒரு முக்கியமான படமா கடல் பூக்கள் அமைஞ்சது. கடல் பூக்கள் படத்துக்காக அவருக்கு தேசிய விருது கிடைச்சது, பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே ரைட்டர்னு. கடல் பூக்கள் படத்துல முரளி அவர்களும் மனோஜும் நடிச்சிருந்தாங்க. அந்த படம் கடலோரத்துல வாழும் மீனவர்களுடைய வாழ்க்கையை ரொம்ப பிரமாதமா காமிச்சிருந்தது. அந்த படத்துடைய வெற்றிக்கு பிறகு பாரதி ராஜா அவர்கள் கரியர்ல முக்கியமான ஒரு படமா கண்களால் கைது செய் அப்படின்ற ஒரு படம் அமைஞ்சது. அந்த படம் பாத்தீங்கன்னா ரொம்ப புதுமையா இருக்கும், ரொம்ப அருமையான ஒரு த்ரில்லர் படம். அந்த படத்தில் தான் பிரியாமணி அறிமுகமாயிருந்தாங்க. கண்களால் கைது செய்கின்ற ஒரு புதுமையான படத்துக்கு பிறகு பாரதி ராஜா அவர்கள் கொடுத்த ஒரு முக்கியமான படம் எதுன்னு பாத்தீங்கன்னா அது பொம்மலாட்டம். பொம்மலாட்டம் படத்துல நானா படேகர் தமிழ் சினிமா கொண்டு வந்தாரு. அதோட சேர்ந்து காஜல் அகர்வால் அவங்க நடிச்ச முதல் படம் தான் பொம்மலாட்டம். இந்த படம் பாத்தீங்கன்னா பாரதி ராஜா அவர் கரியர்ல ஒரு முக்கியமான படம். இன்ஃபேக்ட் அவர் எல்லா இன்டர்வியூல என்ன சொல்லியிருப்பாருன்னா என்னுடைய கரியர்ல பெஸ்ட் படம் பொம்மலாட்டம் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த படத்துல கிளைமேக்ஸ்ல வர ட்விஸ்ட் பாத்தீங்கன்னா மிக பெருசா எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சது. அந்த அளவு ஒரு அருமையான படத்தை பொம்மலாட்டம் படம் மூலமா நம்மளுக்கு கொடுத்திருந்தாரு பாரதி ராஜா அவர்கள். இப்படி நான் சொன்ன லிஸ்ட் ஒரு 20 முக்கியமான படங்கள், 33 படங்களும் முக்கியமான படங்கள் தான். ஏன்னா பாரதி ராஜா அவர்கள் அவர் தேர்ந்தெடுத்த எல்லா கதைகளுமே ரொம்ப அற்புதமான கதைகள். அவர் அற்புதமா இயக்கி இருந்தாரு. ஆனா இந்த எபிசோட்ல ஒரு 20 படம் மூலமா அவருக்கு நான் ட்ரிபியூட் பண்றேன். இந்த 20 படங்களும் தமிழ் சினிமா இருக்கிற வரையும் காலங்காலமா பேசப்பட்ட படங்களா இருக்கும். அதனால தான் இந்த படங்களை நான் ஸ்பெசிபிக்கா இந்த எபிசோட்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். தமிழ் சினிமால மிக முக்கியமான ஒரு 20 படங்களை கொடுத்தது பாரதி ராஜா அவர்களுடைய மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன். அதோட சேர்ந்து என்னென்ன கான்ட்ரிபியூஷன் அவருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதிய அலைகளை உருவாக்கின பல படங்களை பாரதி ராஜா உருவாக்குனதோட பல புதுமுகங்களை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காரு. அவங்க இன்னைக்கு வரையும் கொடி கட்டி பறந்துட்டு இருக்காங்க. அதுல முக்கியமா பேர் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு லெஜெண்டா பேசப்படுற ராதிகா மேடம் தொடங்கி அவர் அறிமுகப்படுத்தின நடிகை எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ராலே வரும். அந்த பேர்லாம் சொல்லிட்டு வரேன் நானு. ராதா, ரதி, ரஞ்சிதா, ரஞ்சனி, ரேகா, ரேவதி, விஜயசாந்தி, வடிவுக்கரசி, இப்படி பல முக்கியமான நடிகைகளை பாரதி ராஜா அவர்கள் அறிமுகப்படுத்தினார். நடிகர்களையும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லிஸ்டே இருக்கு. சுதாகர் தொடங்கி அதுக்கு பிறகு விஜயன், கார்த்திக், பாண்டியன், ஜனகராஜ், சந்திரசேகர், நெப்போலியன், தியாகராஜன் அப்படின்னு பல புதுமுகங்களை அவர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. தமிழ் சினிமால பாரதி ராஜா அவர்களுடைய மிக முக்கியமான கான்ட்ரிபியூஷன் என்ன சொல்வேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நிறைய ரைட்டர்ஸ் அவர் என்கரேஜ் பண்ணதா. அவரே கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கணும் அப்படின்னு நினைச்சதே கிடையாது. பாரதி ராஜா அவர்கள் முதல்ல இயக்கின 16 வயதிலே படம் மட்டும்தான் அவரே கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கின படம். அதுக்கு பிறகு வந்த எல்லா படத்திலையும் பாத்தீங்கன்னா கதை, வசனம் இன்னொருத்தர் எழுதியிருப்பாரு. இவர் திரைக்கதை, இயக்கம் மட்டும் தான் பண்ணுவாரு. அதனால நிறைய ரைட்டர்ஸ் தமிழ் சினிமாக்கு வந்தாங்க. இன்னைக்கு திரைக்கதை மன்னனா நம்ம கொண்டாடுற கே பாக்யராஜ் அவர்களை ஒரு கதை வசன கர்த்தாவா அறிமுகப்படுத்தினது நம்முடைய பாரதி ராஜா அவர்கள் தான். கே பாக்யராஜ் மட்டும் இல்லாம பாரதி ராஜா அவர்கள் நிறைய ரைட்டர்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதுல முக்கியமா நம்ம சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எம் ரத்னகுமார் பேர் சொல்லலாம், மணிவண்ணன் அவர்களை சொல்லலாம். அதுக்கு பிறகு ஒரு இயக்குனரா நிறைய படங்கள் பண்ணாரு. அதே மாதிரி பொன்வண்ணன் அவர்களை சொல்லலாம். இப்படி நிறைய பேரை அவர் அறிமுகப்படுத்தினாரு. பாரதி ராஜா அவர்களுடைய ட்ரைனிங்ல வந்த இயக்குனர்கள் பட்டாலும் பெருசா இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா முக்கியமா நம்ம சொல்ல வேண்டியது கே பாக்யராஜ், அதுக்கு பிறகு மணிவண்ணன், மனோபாலா, பொன்வண்ணன், சித்ரா லட்சுமணன், இப்படி ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. இந்த டேலண்ட்ஸ் மட்டும் இல்லாம இன்னைக்கு தமிழ் சினிமாவை கொண்டாடுற ஒரு மிகப்பெரிய ஆளுமையான கவி பேரரசு வைரமுத்து அவர்களை நிழல்கள் படம் மூலமா அறிமுகப்படுத்துவதும் பாரதி ராஜா அவர்கள் தான். இப்படி பல புதுமுகங்களை அறிமுகம் செஞ்சு அவங்க மூலமா தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷனை பாரதி ராஜா அவர்கள் நம்மளுக்கு பண்ணியிருக்காரு. தமிழ் சினிமாவில் இருக்கிற நிறைய பேர் சொல்லுவாங்க பாரதி ராஜா அவர்களுடைய எடிட்டிங் சென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா அவர் படத்தை எடிட்டிங்ல ரொம்ப பிரமாதப்படுத்திடுவாரு. அதாவது எடுக்கும் போது ஒரு மாதிரி இருக்கும், ஆனா படத்தை எடிட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பிரமாதமா ஒன்று கொண்டு வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு உதாரணமா நான் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறம் மாறாத பூக்கள் அப்படின்ற படத்தை சொல்லலாம். நிறம் மாறாத பூக்கள் படத்தினுடைய எடிட்டிங்கை பார்த்துட்டு அந்த படத்துக்கு கதை எழுதின பஞ்சவரணாசன் என்ன சொன்னாரு, இந்த படம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொன்னாரு. அதுக்கு பிறகு 2 நாள் டைம் எடுத்து பாரதி ராஜா அவர்கள் வேறொரு எடிட்டிங் பண்ணி அந்த படத்தை காமிச்சிருக்காரு. பஞ்சவரணாசலம் ஷாக் ஆயிருக்காரு. எப்படி நீ இதே படத்தை வேற மாதிரி பிரசன்ட் பண்ண முடியுது அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுதான் பாரதி ராஜாங்க. அவருக்கு அந்த டேலண்ட் பிரமாதமா இருந்தது. ஒரு படத்தை எடிட்டிங் மூலமாவே வேற விதமா காமிக்க முடியும், அது மூலமா பெருசா இம்ப்ரெஸ் பண்ண முடியும்னு அந்த படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சது. பாரதி ராஜா அவர்களுடைய மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் என்ன பாத்தீங்கன்னா அவருடைய படங்கள் மூலமா நிறைய சோஷியல் இஷ்யூஸை ரொம்ப ஸ்ட்ராங்கா அட்டாக் பண்ணியிருக்காரு. அது மூலமா தமிழ் சினிமால ஒரு பெரிய மாற்றத்தையே பாரதி ராஜா அவர்கள் கொண்டு வந்திருக்காரு. அவருடைய அந்த 33 தமிழ் படங்களையும் பாத்தீங்கன்னா புது புது விஷயங்களை அட்ரஸ் பண்ணி மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்ச்சியை அவர் கொண்டு வந்திருக்காரு. அதாவது
ஒரு புதுமை பெண் அப்படின்ற படம் எடுத்தீங்கன்னா பெண் எப்படி வந்து தனிப்பட்ட முறையில் தைரியமா இயங்கணும் அப்படின்றத அந்த படத்து மூலமா காமிச்சிருப்பாரு. பெண் சிசு கொலை எவ்வளவு மோசமான விஷயம் அப்படின்றத கருத்துமா படம் மூலமா காமிச்சிருப்பாரு. வேதம் புதிது படத்துல எப்படி ஜாதி புறையோடி போயிருக்கு, அதை எப்படி நீக்கப்படணும் அப்படின்னு காமிச்சிருப்பாரு. அலைகள் ஓய்தல் படத்துல காதல் வரும்போது மதமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பிரமாதமா காமிச்சிருப்பாரு. இப்படி ஒவ்வொரு படத்திலையும் பாரதி ராஜா அவர்கள் பல சோசியல் இஷ்யூஸ் எடுத்து மிகப்பெரிய வெற்றி கண்டிருக்காரு. தமிழ் சினிமால ஒரு மாற்றத்தையே கொண்டு வந்திருக்காரு. சோ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சாதனையாளர் தான் பாரதி ராஜா அவர்கள். தனித்துவமான படைப்புகள் தான் பாரதி ராஜாவுடைய படைப்புகள் எல்லாமே. அதுல எல்லாமே பாத்தீங்கன்னா புதுசு புதுசான விஷயங்கள் இருக்கும். அதோட சேர்ந்து பாத்தீங்கன்னா அவர் பிரசன்ட் பண்ண விதம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு யூனிக் ஸ்டைல கொண்டு வந்து காமிக்கும். அந்த யூனிக் ஸ்டைல் வந்து காலங்காலமா பேசப்படும். ஏன்னா ஒரு ஃப்ரீசிங் ஷாட்டா இருந்தாலும் சரி, ஸ்லோ மோஷன் ஷாட்ஸா இருந்தாலும் சரி, நம்ம ஒரு ஹீரோ ஹீரோயின் முன்னாடி தேவதைகள் வந்தாலும் சரி, எல்லாருமே சொல்லுவாங்க இது பாரதி ராஜா இன்ஃப்ளூயன்ஸ்ல எடுக்கப்பட்ட விஷயம் சொல்லிட்டு. இப்படி தனக்கான ஒரு தனித்துவத்தை பாரதி ராஜா அவர்கள் எல்லா படத்திலும் வச்சு இப்ப மட்டும் இல்லாம காலங்காலமா பேசப்பட்ட படங்களா அவருடைய படங்களை அவர் உருவாக்கி இருக்காரு. அது ஒரு மிகப்பெரிய சாதனை கண்டிப்பா சொல்லுவேன். பாரதி ராஜா அவர்களுடைய சாதனைகளை லிஸ்ட் எடுத்தீங்கன்னா மிக பெருசா இருக்கு. அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா அவர் பெற்ற விருதுகள் 6 முறை தேசிய விருதுகள். அதுல முதல்ல அவர் தேசிய விருது பெற்ற படம் எதுன்னு பாத்தீங்கன்னா அது அழகில் ஓய்தல் படத்தை அவர் தெலுங்குல எடுத்தப்போ அந்த படத்துக்கு முதல் முறையா தேசிய விருது கிடைச்சது. அதுக்கு பிறகு அவருக்கு முதல் மரியாதை படத்துக்காகவும், வேதம் புதிது படம், கருத்தம்மா படம், அந்தி மந்தாரை, கடல் பூக்கள் இந்த 5 படங்களுக்காக தேசிய விருது கிடைச்சது. சோ டோட்டலா 6 முறை தேசிய விருதுகள், 4 முறை பிலிம்பேர் அவார்ட்ஸ், தமிழக அரசினுடைய விருதுகள் 6 முறை, ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் நந்தி அவார்டு 1 முறை, அப்புறம் பத்மஸ்ரீ விருது 2004 அவருக்கு கிடைச்சிருக்கு. இப்படி பல விருதுகளை பாரதி ராஜா அவர்கள் கோச்சிருக்காரு. பாரதி ராஜா அவர்களுடைய சக்சஸ் பிறகு பாத்தீங்கன்னா தமிழ் சினிமால ஒரு 100 இயக்குனர்கள் வில்லேஜ்ல இருந்து வந்து இன்னைக்கு மிக பெருசா கொடி கட்டியிருக்காங்க. அதுல முக்கியமா சொல்லணும்னா சேரன், பார்த்திபன் அப்படி நிறைய பேரை சொல்ல முடியும். அப்படி பல இயக்குனர்களுக்கெல்லாம் உந்துதலா இருந்தது பாரதி ராஜா அவர்கள். தமிழ் சினிமா மட்டுமல்ல, இந்திய சினிமாவே கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான இயக்குனர் தான் பாரதி ராஜா. பாரதி ராஜா அவர்களோட கம்பேர் பண்ணும்போது குறைந்த அளவு சாதனை புரிந்த சில இயக்குனர்களுக்கு இந்திய அரசாங்கம் வந்து தாதா சாஹேப் பால்கே அவார்டு கொடுத்திருக்கு. ஆனா இந்திய சினிமாவே கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான இயக்குனரான பாரதி ராஜா அவர்களுக்கு இன்னைக்கு வரையும் தாதா சாஹேப் பால்கே அவார்டை கொடுக்காதது வருத்தம் அளிக்குது. இப்படிப்பட்ட ஒரு சாதனை புரிந்த இயக்குனருக்கு வெகு விரைவில் தாதா சாஹேப் பால்கே அவார்டு கிடைக்கணும்னு இந்த டைம்ல நம்ம வாழ்த்துவோம். பாரதி ராஜா அவர்களுடைய சினிமா பயணம் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு. நிறைய படங்கள் அவர் இயக்கணும் ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. இப்ப சமீபத்தில் பாத்தீங்கன்னா மீண்டும் ஒரு மரியாதை அப்படின்ற ஒரு படத்தை கொடுத்திருந்தாரு. அந்த படத்துல ஒரு அற்புதமான நடிப்பை கொடுத்திருந்தாரு. ஒரு காலகட்டத்தில் பாரதி ராஜா அவர்கள் நடிகர் அறிமுகமான பிறகு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய டிமாண்டே இருக்கு. பாரதி ராஜா நடிச்சா படம் மிக பெருசா வெற்றி அடையும் சொல்லிட்டு ஒரு நடிகராகவும் இன்னைக்கு பாரதி ராஜா வந்து ஜொலிக்கிறாரு. சோ அவருடைய அடுத்த பயணம் பாத்தீங்கன்னா நிறைய படங்களை இயக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. நான் ஒரு முறை அவர் கேட்ட வந்து ஒரு 40 வருஷம் தமிழ் சினிமால கடந்திருக்கீங்க, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார், நான் என்கிட்ட இல்ல நான் வந்து உலகமே வைக்கிற மாதிரி ஒரு படத்தை பண்ணிட்ட பிறகுதான் இந்த மாதிரி செலிப்ரேஷன் அக்செப்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு சைல்ட் லைக் எந்தூசியாசம், அதாவது ஒரு குழந்தை மாதிரி இன்னைக்கும் நான் வந்து மிகப்பெரிய சாதனைகள் பண்ணுவேன், இப்படி பிடிவாதமா தன்னுடைய அடுத்த படத்துக்கான கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பணியில தான் அவர் வந்து இருக்காரு. இப்படி இளைஞர்களுக்கும் கம்பீட் பண்ற மாதிரி 43 வருஷம் கடந்த பிறகும் தமிழ் சினிமால பரபரப்பா இயங்கிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய இயக்குனர் தான் பாரதி ராஜா அவர்கள். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுக்கு சினிமா சென்ட்ரல் சார்பிலையும் என் சார்பிலையும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க நீடூழி வாழ்ந்து இன்னும் பல சாதனைகளை புரிய என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழ் சினிமா மட்டும் இல்லங்க, உலகமே கொண்டாடணும். அவ்வளவு பெரிய கான்ட்ரிபியூஷனை தமிழ் சினிமாவுக்கு அவருக்கு பண்ணியிருக்காரு. பாரதி ராஜா அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி இந்த எபிசோட நான் முடிக்கிறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். சினிமா சென்ட்ரலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மிக முக்கியமா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ்களை பதிவு பண்ணுங்க. Thank you so much for watching Cinema Central.